ஒட்லியண்ணா நானும் டெய்லி வேலைக்கு வரும்போதெல்லாம் பார்க்கேன். அந்த லாஸ்ட்டாக வேலை செய்த கட்டத்தில் எல்லாரும் செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது இவர் சைடில் ஒதுங்கி இலை இல்லைன்னா புல்லாக்காரு. இதுக்கு என்ன காரணம்? வயசு காலாவதியாகி கிட்ட நெருங்கிட்டு அவ்வளோதான், முடிய போகிற கண்டிஷன் தான். 1 2 நம்ம மூத்த தலை 2. ஆமாம். இதுல நம்ம ஒன்றும் சத்தம் போடவும் முடியலை. கேட்டால் நாங்கள் தாங்காங்க. அந்த காலத்திலேயே மம்பட்டி பிடிச்சாங்க. ஆமாம், கேட்டால் நாங்கள் தாண்டா உங்களை கூப்பிட்டு வந்து உருவாக்கணும்னு இருக்கிறாங்க. கடைசி காலத்துல கொஞ்சம் அப்படியே மாடு மேய விட்ட மாதிரி கள்ள மாடு போனேன்னு நினைக்கிது சைட்ல போகல அந்த மாதிரி சைட்ல விட்டுருக்கு. அப்படிதான் விட்டுக்கிட்டு இருக்கு. இன்னும் இலை இருப்பாரு, இன்னைக்கு என்னன்னு தெரியல, ஃபுல் எடுத்துக்கிட்டு இருக்காரு. எதுக்கு வீட்டில் எதுவும் குட்டி போட்டிருக்காரா? 2 குட்டி கிடக்குதான். 2 குட்டிக்காப்பா அந்த வரத்து வராரு. 2 குட்டி கிடக்குதான். இனி வீட்டுக்கு போனதோட பாட்டிட்ட போய் கஞ்சி வச்சு குடிச்சுக்கிட்டு செவனேன்னு படுத்து தூங்கிடுறாரு. அப்புறம் 4 மணிக்கு எந்திரிச்சு வயலுக்கு போறாரு. வயலுக்கு போகல, சும்மா சுத்ததுக்கு போறாரு. வயலான்னு உள்ள போய் பாக்காரு, 4 வரப்பையும் சுத்தி பார்த்துட்டு வந்துருது. ஒழுங்கா அவர் சுத்தி பார்த்து இன்னைக்கு வேலை செஞ்சிருப்போம்ல. என்னத்தை சுத்தி பார்த்தாரு? வயல மட்டும்தான் பார்ப்போம், வரப்ப மட்டும் தான் பார்ப்போம், வயல பார்க்க மாட்டோம். இல்லையான்னு பார்த்துட்டு அந்த வீட்டை பார்த்தாரு. இது ஒரு பொழப்பா வச்சிருக்காரு. சாயங்காலம் நாடகம் ஆரம்பிச்சோன்னு 7 மணி வரை நாடகத்தை பார்க்காரு. ராமாயண கதையை மறுநாள் இங்க வந்து சொல்லுது. ஆமா, கேட்டியா நேத்து ராமாயணத்துல கதையை பாத்தியா அப்படிங்கிறது. இது ஒரு பொழப்பாவே வச்சிருக்காரு இவரு. அதுல இருந்து கரெக்டா 8:30 வீட்டுக்கு போயிருந்தாரு. 11 மணி வரை மறுபடியும் நாடகம் தான் பாக்காரு.